கா காலையில வீட்டுக்குள்ள ஒரு பொம்பளை பிள்ளை இவ்வளோ நேரம் தூங்குனா வீடு உருப்பிடுமா? போய் பாரு வெளியே எல்லா நாய்ங்களும் எப்படி சுத்திட்டு இருக்குதுங்க, எப்படி விளையாண்டுட்டு இருக்குதுன்னு. நீ என்னன்னா பெட்டுக்குள்ள பூந்து படுத்துட்டு இருக்கிற. கொஞ்சம் மழை அடிச்சிடக்கூடாது, கொஞ்சம் குளிர் எடுத்துடக்கூடாது. பெட்டுக்குள்ள பூந்து அப்படியே தூங்கிக்கிறது. போதுமா கம்பளி? இன்னொன்று வேணுமா? பாவம் பாப்பா, இன்னொரு கம்பளி எடுத்து போத்தி விடு. பாவம் தூங்கட்டு. பாவம் நைட்டெல்லாம் வேலைக்கு போயிட்டு வர, காலையில் எழுந்திரிச்சா தூங்குறது. மணி எவ்வளோ? 8:30 இன்னும் தூக்கம். அங்கே அவ்வளோ தூக்க பிள்ளைக்கு. அவள் தூங்கிட்டு நடப்பப்பா, நம்ம போயிட்டு அப்புறம் வரலாம். அது என்ன சின்ன பெட்ஷீட் போத்தி பார்த்துட்டு எவ்வளோ பெரிய கம்பளி பாரு. சரிடா, அவர்கிட்ட வந்து நின்றுக்கிற. தூங்கிக்கம்மா, தூங்கிக்க. தூங்கு தூங்கு தூங்கு. தூங்குமா. தூங்கு தூங்கு. யார் போனா என்ன, வந்தா என்ன, நமக்கு என்ன? நம்ம வேலை நடந்தா சரி. தூங்கு தூங்கு. 9 மணிக்கு வந்துருச்சுக்க, சாப்பாடு ரெடி ஆயிரு. சாப்பிட்டு திருப்பி படுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா சாமி? நல்லா தூங்கு. ஆறுக்கு போட்டு பொண்ணு என்ன பண்றீங்க? சேர்ல வச்சுட்டு சேர்ல வச்சுட்டு தூக்கம் வந்த பொண்ணுக்கு தூங்குமா? கீழே தலைய வச்சு தூங்க முடியாதோ? இவ்வளவு ஹைட்ல வச்சதை தூங்கணுமோ? அச்சோ அச்சோ, ஐயோ அச்சோ. நமக்கு கோபம் வந்துருதம்மோ, கோபம் வந்துருதம்மோ. ஹலோ அம்மா பாரு, இங்க பாரு. மாம் வேண்டாம் உனக்கு? புரியவே வேண்டாம்மா, சாப்பிடு. வேண்டல்ல, இதோட விட்டுருவோம். உனக்கு எனக்கு பேச்சுவார்த்தை இருக்கக்கூடாது. நீ யாரோ நான் யாரோ, சரியா? புரியுதா? காலையிலேயே இப்படி தூங்கினா என்ன பண்ணையும் பண்ணையும் கெட்டு போயிடு. சரியா? எந்திரிக்க வேண்டியது, விளையாட வேண்டியது, சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது, இதே வேலைதான். நம்ம சொல்றது காதல் ஓடல தூங்குறதோ அது கேட்டோம்னா நெடிப்பதான். பாரு. சரி பாப்பா, பிரபலம் வந்துதோ? பிரபலம் வந்துட்டா பாப்பா. சரி நம்ம போலாம். பாரு பாரு.